ஆனால் நானே ஒரு மை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கணக்குன்னு வச்சுருக்கேன். ஆனால் என்னோட மை வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு தருணத்தில் இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க, அவங்களே பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்கும். ஆனால் இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது. சும்மா அப்படியே பண்ணிட முடியாது. அது ஒரு கரெக்டாக பாடம் பார்த்து பண்ணணும். அப்போ தான் அது பலன் உண்டு. முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மையை செய்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சந்தன கட்டை ஒன்று வாங்கிக்கணும். நாட்டு மருந்து கல்லே இருக்குது, வீரப்பன் கிட்ட போய் கிடையாது, நாட்டு மருந்துகள் இருக்கிற கட்டை. ஸோ நார்மலாக ஒரு கட்டை வாங்கிக்கணும். சந்தன கட்டை வாங்கிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் தேன் ஊற்றிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஓடு போடணும், சுத்தமான பசு நெய். ஸோ இந்த 4 விஷயம். அப்புறம் குங்குமப்பூ, மொத்தம் 5 விஷயம். ஸோ சந்தனக்கட்டை 1, பசு நெய் 2, தேன் 3, குங்குமப்பூ 4, ஜாதிக்காய் 5. 5 விஷயத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்ச மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். நல்லா அரைக்கணும். எப்படின்னா தேய்ச்சா ரப் மாதிரி பண்ணணும். பண்ண பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடும். அதில் தேன் இந்த இதெல்லாம் இருக்கிறதால, ஜாதிக்காய் குங்குமம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அதுவே பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணியெலாம் ஆகுது, பேஸ்ட் மாதிரி ஆகிடும், மை மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா குங்குமப்பூ சேர்க்கறதால இதெல்லாம் சேர்க்கறதால பியூர் கருப்பாக வராது, மாநிறமான கலர் தான் வரும். அதை என்ன பண்ணணும், கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதை சேமிப்பு பண்ணி வைக்கிறது எப்படி வைக்கணும்னா 5 விஷயம் சொல்லிட்டேன். இந்த 5மே நார்மலாக கடையில் கிடைக்கும், கேட்டுட்ட மக்கள். ஆனால் இதுக்கு பாடம் பண்ணி வைக்கிற பொருள் தான் முக்கியமான பாதுகாப்பு பொருள். 2 விஷயம். வசதி இருந்தால் நீங்கள் வெள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வாங்கிக்கலாம். 500 ரூபா கூட வராது. நீங்கள் ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க, அது வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 ரூபா கொடுத்து கூட நீங்கள் சின்னதாக ஒரு வெள்ளியில் மூடி போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கிண்ணம் இருக்கும். அது ஏன்னா வெள்ளியில் மை வச்சா அதோட பவரே வேறு. ஸோ அந்த வெள்ளி கிண்ணம் மாதிரி வாங்கி சின்னதாக அதில் இந்த மை ஃபுல்லாக சேமிப்பு பண்ணி வச்சிடணும். கரெக்டாக சேமிப்பு பண்ணி வைக்கணும். அரைச்சி வச்சு உடனே இன்றைக்கி வச்சு மறுநாளே தேய்ச்சிடக்கூடாது. கரெக்டாக அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு சாமி படமோ இல்லை வீட்டில் இப்போ இஸ்லாத்தாளுங்க மை வைக்க மாட்டாங்க, இந்து மக்கள் தான் மை வைப்பாங்க. ஸோ அப்படி வேணும் போது என்ன பண்ணணும், நம்ம அதை மையை ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு என்ன பண்ணணும், சாமி படத்துலையோ இல்லை சுத்தமான கபோர்ட்லையோ இல்லை பூஜை அறையிலையோ அதை வச்சிடணும். கரெக்டாக 3 நாள் அது அங்கே வைக்கணும். இது எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் செய்யணும். எப்போ அரைக்கணும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நான் சொன்ன எல்லா பொருளும் வேலைக்கிழமை வாங்கி வச்சுக்கிட்டு வேலைக்கிழமையை வெள்ளிக்கிழமை அதான் மகரிப்னா சாயந்தரம் வேலைக்கு 6 மணி 7 மணிக்குள்ளே அரைச்சி ரெடி பண்ணி பாடம் பண்ணி சின்ன டப்பாவில் போட்டு வச்சிடணும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அது அங்கே தான் இருக்கணும். திங்கக்கிழமை காலையில் நல்லா கேட்டுங்க, திங்கக்கிழமை காலையில் ராவு காலம் முடிஞ்சு 9:30 மணிக்கெலாம் உங்களுக்கு 9:09 முடிஞ்சிடும் திங்கக்கிழமை அன்றைக்கி. அதுக்கப்புறம் அந்த மையை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கணும்.